வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரூபன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இது அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மிஸ்டீரியஸ் சைல்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது காட்டு பகுதியில மர்மமான முறையில ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த கதை போகும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ காட்டு பகுதியில தேன் எடுத்து தன்னோட பொழப்ப ஓட்டக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. தன்னோட மனைவியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப வருஷங்களா குழந்தை இல்லை அப்படின்றதுனால அந்த ஊருக்குள்ள பெருசா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே ஒரு விதமான கவலையில அவர் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் காட்டு பகுதியில மர்மமான முறையில ஒரு கை குழந்தை கிடைக்குது. அந்த கை குழந்தையை எடுத்து இவங்க வளர்க்குறாங்க. அந்த கை குழந்தை வந்த நேரம் அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த ஊருக்குள்ள புலி வருது, அண்ட் ஆல்சோ போலீஸ் வருது, அண்ட் அந்த ஊருக்குள்ள விலங்குகள் எல்லாம் ஒரு கும்பல் வேட்டையாடுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ உண்மையிலே இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு பின்னணி என்ன, அந்த குழந்தை யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மலையாளத்துல எப்படி மாளிகைப்புறம் அப்படின்ற ஒரு படம் ஐயப்பனை மையமா வச்சு வந்துச்சோ, அதே மாதிரி ஐயப்பனை மையமா வச்சு ஒரு கதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான குறியீடுகள் அப்படின்றதுமே வச்சிருப்பாங்க. அந்த புலியை காட்டுறதா இருக்கட்டும், ஆர்ச்சரி சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு விதமான குறியீடுகள் மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஊரோட வாழ்வியல் அப்படின்றதுமே ஓரளவுக்கு யதார்த்தமா காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலயும் அந்த சார்லியோட போர்ஷன் இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம வந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு விதமான இம்பாக்ட் அந்த ரோல் வழியா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு மாதிரி 2 மணி நேரம் படம் தான். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் மூவியா நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேட்டர்டா எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு செக்டாரும் தனித்தனியா இருக்கும். உதாரணத்துக்கு அந்த சார்லி போர்ஷன் ஒரு தனி எலிமெண்டா இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட பாஸ்ட் லைஃப் அப்படின்றது ஒரு மாதிரி தனி எலிமெண்டா இருக்கும். அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அந்த ஆர்ச்சரி சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா எடுத்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கதையில வில்லன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சேர்த்திருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சுத்தமா இம்பாக்ட்ஃபுல்லாவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் கொலை பண்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஊரா சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதுமே சுத்தமா லாஜிக்கு உட்பட்டு இருக்காது. ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்றதுக்காக அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமான காட்சி அமைப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு மாதிரி ரிலீஜியஸா எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சுமாரா வந்திருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.